நாளுக்காய் புதிய நேரத்திற்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த உலகத்திலே உமது சாயலிலே எங்களை உருவாக்கி எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். விசேஷமாக இந்த நாளிலும் நிலாந்தியை உடைய வெள்ள கரங்களுக்குள்ளாய் நாங்கள் தந்து செபிக்கின்றோம். இந்த நாளில் ஆண்டவரே, ஒரு திருமண நிச்சய வழிபாட்டுக்குள்ளே கலந்து கொள்ள இருக்கின்ற இந்த மகளை உடைய அன்பான கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். தன்னுடைய வாழ்க்கையிலே புதிய ஒரு வாழ்வுக்குள்ளே காலில் எடுத்து வைக்கின்ற பொழுது தேவ சமூகம் இந்த மகளுக்கு முன்பாக செல்லும்படியாக, இந்த மகளை அதற்காக ஆயத்தப்படுத்தத்தக்கதாக நீர் மகளை உம்முடைய கரங்களினாலே ஆசீர்வதித்து நீங்கள் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இந்த மகளுக்காக நியமித்திருக்கின்ற அருமையான அந்த சகோதரனுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அடியவனையும் நீங்கள் பொறுப்படுங்கள் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலே நடைபெற இருக்கின்ற அந்த நிச்சயார்த்த வழிபாட்டுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டவர்களாக இந்த நாளிலே மோதிரங்களை மாற்றிக் கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவரை புரிந்து கொண்டவர்களாக விட்டு கொடுப்போடு வாழத்தக்கதான உணர்வுகளை நீங்கள் பொருட்படுத்தி முன்னின்று நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். இரண்டு குடும்பத்தாருடைய ஆண்டவரை குடும்பத்தாரை நம்முடைய அன்பு கரங்களிலே தருகின்றோம். பெற்றோரை, சகோதரங்களை, உறவுகள் எல்லாரும் எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே, இன்று தொடக்கம் இந்த ரெண்டு குடும்பமும் சந்தோஷமான ஆண்டவரே மன நிறைவோடு ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே புதிய ஒரு உறவுக்குள்ளே செல்லுகின்ற பொழுது உமது கிருபை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். மறுபடியும் நிலாந்தியை நீங்கள் ஆசீர்வதியும். மகளை பொறுப்படுங்கள் ஆண்டவரே. மனதிலே இருக்கிற எல்லா குழப்பங்களையும் எடுத்து போடுங்கள். மன சந்தோஷத்தோடு நிம்மதியோடு என்னுடைய ஆண்டவர் எனக்கு முன்பாக இருக்கிறார் என்ற தைரியத்தோடு இந்த ஒரு புதிய வாழ்வுக்குள்ளே கடந்து செல்வதற்கு மகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக உம்முடைய வல்ல கரங்களுக்குள்ள மிச்சமான நேரங்களை ஒப்பு கொடுத்து அன்பன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியமும் இஸ்லாந்தியோடும் மேனோடும் எங்கள் யாரும் இன்றும் என்றும் எப்போதும் கூடியிருப்பதாக. ஆமென். யாரும் சேர்ந்து செல்வமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
சந்தோஷமான மகிழ்ச்சியான வழியில் வந்திருக்கின்றோம். இணைந்து நிச்சயதார்த்தத்தில் இணைகின்ற இந்த சர்வீஸ்லே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோமாக. எங்களை நேசிக்கின்ற ஜீவன தகப்பனே, எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் இருக்கிறோடு கூட வருவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நானும் சுவாமி ஜார்ஜ் மேனன் தேவனியா இருவரும் நிச்சயதார்த்தத்திலே ஈடுபடுகிற பொழுது எல்லா நிகழ்வுகளும் உங்களுடைய வேலைகளை கருத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பிலே வளர, அன்பிலே கனி கொடுக்க, அன்பிலே அவர்கள் உயர்ந்து காணப்பட்ட நீர் இருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். வந்திருக்கிற பெற்றோர், உற்சார், நண்பர்கள் ஒவ்வொருவரையும் நண்பான கரங்களை தருகிறோம் சுவாமி. இந்த வழிபாட்டை வேலைகளை கருத்துக்கு கொடுக்கிறோம். இதை இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். நல்ல காலவேளையிலும் நல்லொரு சந்தோஷங்களை நிகழ்வுக்காக நல்ல காலவழி கடந்து வந்திருக்கிறோம். ஜார்ஜ் மேனன் டெரோனியா இதுவரை கத்ததாமை நிச்சயித்து அவர்கள் பிறக்கும் பொழுது இவருக்கு பிறந்தார் சொல்லி கத்த நிச்சயித்து அவருடைய திட்டத்தின்படி அவருடைய தீர்மானத்தின்படி இந்த நாளிலே என்ன முன்பதாக இவர்கள் அவருடைய சமூகத்திலே உட்கார நிச்சயதார்த்தம் செய்யத்தக்கதாக கத்தர் இவர்கள் இடையே கொண்டு வந்திருக்கிறார். இதை செய்தது மனுஷன் அல்ல, இதை செய்தது ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்ல நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே அவர் இணைக்கிறவர், அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் நன்மை செய்கிறவர். அவர் வல்லவரிடம் அவர் ஒருவராக இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் ஒருவராக இருந்து எங்கள் வாழ்க்கையில் நன்மையுள்ள காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். மறுபடியால் அவர் ஒருவராக பெரிய காரியங்களை செய்வதாக இருக்கிறபடியால் நம்ம எல்லாரும் சில வேளைகளில் கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தப் போகிறோம். ஜீவன தேவனுக்கு நாங்கள் துதி ஆராதனைகளை செலுத்தப் போகிறோம். காரணம் இது மனுஷனால் உண்டானது அல்ல, இது தேவனால் உண்டானது என்று நாங்கள் விசுவாசிக்கிறபடியால் இந்த காலவரையிலே எந்த தேவன் இந்த காரியத்தை இணைத்து இந்த காரியத்தை ஆயத்தப்படுத்திக் கொடுத்தாலும் அந்த தேவனுக்கு நாங்கள் இறுதி காலத்தில் எழுந்து நன்றி மகிழ்ச்சியை செலுத்தப் போகிறோம். துதி நமஸ்காரத்தை நாங்கள் நல்ல காரணங்களை செலுத்தப் போகிறோம். Yeah.
ஆண்டவருக்கு நாம் இவருடைய நாமத்திலே ஒரு சில நிமிடங்கள் நான் நன்றி செலுத்துவோம். நன்றி பலிகளை அவருக்கு நாங்கள் செலுத்த போகிறோம். காரணம் அவரே இதை செய்தபடியா, அவரே கடமை இந்த காரியத்தை நடத்தினபடியா ஒரு சில நிமிடங்கள் அவருக்கு துதி நன்றி பலிகளை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நன்மைகள் செய்த நல்ல ஆண்டவரே, கிருபைகள் செய்த நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே நீண்ட நாட்களிலே ஆண்டவரே ஜோர்ஜுக்கு நெரோனியாவை இணைக்கத்தக்கதாக உம்முடைய திட்டத்தின்படி நீ நிச்சயித்தபடியா இந்த நிச்சயதார்த்தத்தின் நாட்களிலே ஆண்டவரே இந்த சமூகத்தை செய்யத்தக்கதாய் கர்த்தர் ஏற்பாடு செய்தபடியா கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். வல்லவரே நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமை எல்லா ஆட்சியையும் பாத்திரம் இருக்கிறவரே உனக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். மகிமை ஆட்சியை ஆண்டவரே எல்லாவற்றையும் நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமை எல்லா ஆட்சியை நாங்கள் செலுத்துகிறோம். ஹalleluya. நீ பெரியவர். எல்லா ஆட்சியையும் பாத்திரமாய் இருக்கிறவரே நன்றி நன்றி சுவாமி. உங்களை நீதிமானாக மாற்றி இப்படிப்பட்ட நல்ல சாத்தியத்துக்கு கொண்டு வந்திருக்கப்பட்டியா
அல்லேலூயா. நாம் அவருக்கு எப்பொழுதும் எல்லா வழியிலும் உயிருள்ள நாளெல்லாம் நாங்கள் உங்களை என்னை உருவாக்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பற்றிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நான் அதிகமாக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த பற்றிருக்கிறோம். காரணம் மணவாள இயேசு கிறிஸ்து மறுபடியும் உங்களை என்னை சந்திக்கத்தக்க மணவாட்டியை சந்திக்க வரப்போகிறார். அவை இப்படி எந்த நல்ல நாள்களிலே மணவாட்டி எப்படி அமர்ந்து அழகான முறையில் இருக்கிறார்களோ இதே போல பரிசுத்த மணவாட்டியாக எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவர் சமூகத்திலே நாங்கள் உண்மையோடு இருக்கும் பொழுது உத்தமமாக இருக்கும் பொழுது அவர் உங்களை என்னை அவர் சமூகத்தை ஆசீர்வதிப்பார். கடைசியாக பாடலை பாடி அடுத்த பகுதிக்கு கடந்து செல்வோம். எனக்காக யாரையும் செய்ய முடியுது. நன்றி நன்றி. செய்து முடித்தீர். நன்றி நன்றி.
செய்ய கர்த்தர் இந்த அளவுக்கு மேலையும் திருவள்ளுவர் கொண்டு வந்து இந்த நிலைமையை கொண்டு வந்து செலுத்துகிறவர்களாக ஒரு விஷயம் பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலவேளைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை முன்குறித்த இந்த நாளைக்காய் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வேலை ஆண்டவரே, அப்பா நீ தாய் கருவிலிருந்து சொல்லி அழைத்து வேறு விடுத்து ஆண்டவர் வாழ்க்கையிலே ஆண்டவரே எழுதுவர்கள் சாயப்படி உமக்காய் எழுந்து நிறுத்துகிறாய். உமக்காய் கணித்தருகிற ஒரு மகனாய் எழுந்து நின்று ஆண்டவரே அநேக ஊழியர்களிலே ஆண்டவரை துணையாய் இருக்கக்கூடிய ஒரு மகனாய் வேறு பிரித்து ஆண்டவரை இந்த நிலவுக்கு ஆண்டவரை கொண்டு வந்து நிறுத்தினது காரியங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இதனுடைய நன்றி செலுத்துகிறோம். அந்த வகையில் ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆண்டவர் திருச்சபைகளாய் ஆண்டவரின் மகளை ஆண்டவரை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் வழிநடத்தி ஆண்டவரை இந்த மட்டும் கொண்டு வந்து நிறுத்தினது காரியங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் வாழ்க்கையிலே கடந்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, லாபத்தில் முன்குறித்திருக்கிற விசேஷமாய் இவர்கள் இருவரும் ஆண்டவருக்கு ஒன்றாக ஒரு குடும்பத்தில் இணை வேண்டும் என்பதை கத்தாமல் முன்குறித்ததற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய், அறிந்தவர்களாய், தெரிந்தவர்களாய், உண்மையில் ஆண்டவர் அன்பு செலுத்தவர்களாய், உங்களாய் அவர்கள் வாழ்வதற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்காய் அவர்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு நல்ல பிள்ளைகளாய் இதுவரைக்கும் விருதத்திற்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து மாணவரே நீர் அவருடைய ஆண்டவரை வழிநடத்தி அவருடைய ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவிக்கிற தேவனாய் இருக்க போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து எல்லாவற்றையும் கர்த்தரே வழிநடத்துகிற தேவன் அவரோடு கூட நின்று முன்னின்று அவருடைய ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரம் அந்த குடும்பத்தின் பரம தலைவராய் நாம் இருந்து வழிநடத்தி கொள்ள வேண்டும் என்று கூட இந்த நேரத்தில் ஆண்டவரை க்ஷமித்து ஆண்டவரை எல்லா விண்ணப்பங்களும் இயேசுவின் நாமத்தில் இருக்கிற ஜீவனை நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விதமான சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாதே, இருமாப்பாயிராதே, அயோக்கியமானதை செய்யாதே, கற்பொழிவை நாடாதே, சினமடையாதே, தீங்கு நினையாதே, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சந்தோஷத்தில் சந்தோஷப்படும், சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாசைகளானாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் என்பதே. ஆமென். அநேகருடைய ஜெபம், அநேக பெற்றோருடைய ஜெபம் பிள்ளைகளுக்கு நல்வாழ்வு கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு கிருபை செய்திருக்கிறார். அந்த கிருபை தான் இந்த இடத்திலே நீங்க கிடைத்திருக்கிறது. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு என கண்டிப்பை ஓடியிருப்பார்கள். நம்மை திருச்சபைக்கும் குடும்பத்துக்கும் திட நம்பிக்கையும் ஒளியையும் கூட்டுகிற ஒரு நல்ல வாழ்வு பிள்ளைகளை பெற்றோருக்கும் திருச்சபைக்கு சமூகத்துக்கு கொடுத்திருக்கிறார். அது இன்று அடையாளப்படுத்தப்படத்தக்கதான் நாம் யாரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அது நம்பிக்கையோடு செவனைகளை கற்று பார்ப்போம். ஒரு வினாடி அமைதியா இருந்து நன்றி செலுத்த உள்ளத்தில் ஆகிறவர்கள்
எத்தனையோ பேருடைய ஜெபம், அநேக பெற்றோர் பிள்ளைகளை குறித்து கலக்கம் இருந்தது. ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்து வருகிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் கருவை உள்ளவர். அந்த கருவைக்கு நாட்டு ஜனத்தை ஆசிரியத்துக்கு போயிடுச்சு. அன்பு மேற்கும் மகா வளவிலிருந்து நல்ல தகப்பனே, தர்மையான காலை பொழுதுல உங்களுக்கு நன்றி செலுத்தி, இது அந்த நாளிலும் உம்முடைய நாமத்திலிருந்து ஒரு அடையாளத்தை உறுதிப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் திரும்பியாய் சென்றார் என்று சொல்லி நன்றி செலுத்தத்தக்கதாக தர்மையான ஜெப வழிபாட்டில எப்படியுடைய வாழ்க்கை முடிசத்திலே கொண்டு வரத்தக்கதா ஏற்படுத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த இரண்டு குடும்பத்தை நீ தீர்மானித்து நீ திட்டமிட்டு காரியங்களை செய்து இவ்விதமான ஒரு வழிபாட்டிலே இவர்களை ஒருமுகப்படுத்தி அவர்களுக்கு அடையாளம் விட்டு செபிக்கும்படி ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் தீர்மானித்த அந்த தீர்மானத்துக்கும் உடைய கிருபைக்குமாய் நாம் நன்றி செலுத்துகிறோம். எனவே அருமையான சகோதரியும் சகோதரியும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தராகிய தேவன் தாமே ஆசீர்வதித்து முடியாமைக்குரிய கனிகளினால் நிரப்பி நற்குண வாழ்வு வாழ்ந்து உமக்கு சாட்சி பகரத்தக்கதால் கிருபை செய்வீராக. நீ எண்ணிக்கொள்வதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் தெரிவிக்கிற கர்த்தர் நான் என்பதை இந்த நாளிலே நான் நிலைப்படுத்துகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறபடியால் என் தேவனே உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நீ கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தின் படி இன்னுமாய் அவர் வேண்டிக் கொள்ளத்தக்கதாகவும் நீர் செயல்படத்தக்கதான ஆண்டவராய் இருக்கிறீர்கள் என்பதை இங்கு அனைத்து சாட்சியாய் நீ வெளிப்படுத்துகிறபடியால் அப்பா உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, கர்த்தருக்கு பயந்து ஒரு வழியில் நடக்கிறவன் பாக்கியவான். அவன் ஆசீர்வாதத்துக்குரிய பாக்கியவானாய் இந்த நாளிலே நீ மாற்றுகிறபடினால் நன்றி. மோசையோடு இருந்தது போல இந்த அருமையான பண்டிகைகளோடு கர்த்தாவே இருந்து நீ வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள் தேவனைகளோடு வருகிறவர்களால் என்று சொல்லத்தக்கதாய் பண்டிகைகளை ஆசீர்வதிக்கிறார். அப்படியாக மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையும் கொடுத்து நீர்வர்களை நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா நமக்கு பெரியவானதை இவர்களுக்கு போதித்து உம்முடைய ஆலோசனை கொடுத்து வழி நடத்தும்படி செபிக்கிறோம். இவ்விதமாக இந்த பெற்றோருக்காக செபிக்கிறோம். அவருடைய கண்ணீருக்கும் வேண்டுதலுக்கும் பதில் கொடுத்து ஆசீர்வதித்தபடியினால் அநேகர் கூடி வந்து அநேக ஊழியக்காரர்கள் அநேக தேவனுடைய தாசர்கள் வந்து இந்த காரியத்தை கர்த்தாவே செயல்படும்படிக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தபடியினால் நன்றி. அருமையான சார்ந்துக்காக செபிக்கிறோம். அப்பா உடைய கிருபையின் வழிநடத்தலை கொடுத்து இன்னுமாய் நம்முடைய பிள்ளைகளுடைய சமூகத்திலே காத்திருக்கவும் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் நடந்து செல்ல கிருபை அவர்கள் ஆசாதனைக்காக செபிக்கிறோம். கர்த்தா நம்மோடு கூட இருக்க, கர்த்தா நம்முடைய அன்பிலே கர்த்தா பலனடைய, கர்த்தா எதிர்காலத்திலே நேருக்கு சாட்சியா இருக்க நிமாக்களை ஆசீர்வதியும். அவருடைய பெற்றோர்கள் வாட்சிகளை நிறைவாகி அனைவிதமாய் காணப்படுத்திருக்கிறேன். வரப்போற நாட்களிலே இரட்டிப்பான நன்மைகளையும் கிருபைகளையும் கண்டு உமக்கு நன்றி செலுத்தத்தக்கதாக உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்க உடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிங்க. ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தர் ஒருவனாய் அழைத்தவனை ஆசீர்வதித்து பெருக பண்ணினது போல உங்களுடைய வாழ்க்கையில துதியும் கீதமும் காணப்படும்படிக்கு ஆசீர்வதிக்கும்படி சொல்லுங்க. நன்மையாளர்களே, பிரசன்னத்தினால் கிருபினால் சத்தியத்தினால் வேண்டுகளுக்கு வழிநடத்தும் ஆசீர்வாதம் எல்லா குறைக்கும் துதி கனமும் அதே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். தாண்டி நாங்கள் ஜெபிப்போம். திருமணத்திலே நிச்சயதார்த்தமாய் அதன் அடையாளமாய் இந்த நாளிலே ஜார்ஜ் இரோனியா ஆகிய இருவரும் மாற்றிக்கொள்ளப் போகின்ற இந்த மோதிரங்களை திருமறைக்கு மேலே வைத்து கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படி இவருடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆவியானவரே, இவர்கள் இருவரையும் நீர் இணைத்தீர். இந்த இணைப்பிலே ஒருமைத்துவத்திலே இவர்கள் கட்டி எழுப்பப்பட திருமண பந்தத்திலே இவர்கள் சேர்ந்து இணைந்து வாழ உமது முழுமையான ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்கும்படி இந்த நேரத்திலே ஜெபிக்கின்றோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.
ஜெபம் செய்வோம். வல்லமுள்ள கர்த்தாவே, திருமணத்துக்காக நிச்சயிக்கப்பட்ட இந்த குடும்ப வாழ்விலே இணைந்திருக்கின்ற இருவரையும் நீர் ஆசீர்வதியும். உமது ஆவியானவரின் வழிநடத்தல் இவர்களோடு நிறைவாய் இருக்கும்படியாக எல்லாம் வல்லமுள்ள இயேசு சுவாமியின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். சந்தோஷமான நிகழ்வு. இந்த நாள் ஒரு நிச்சயதார்த்தத்தின் நாளாக நாம் பார்க்கின்றோம். அநேகமாக இந்த நிச்சயதார்த்தம் செய்வது இந்த நாட்களில் செய்யப்படும் இன்னும் தெரியல. ஆனால் தமிழ் பண்பாட்டிலே கிறிஸ்தவ பண்பாட்டில் இந்த என்கேஜ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட், முக்கியமான நாள். ஆனால்
கடந்த சில காலங்களை பார்க்கிற பொழுது சிலருடைய வாழ்க்கையை பொழுது இந்த நிச்சயதார்த்தத்தை செய்வது மிக மிக குறைவு. எல்லாமே டிரெக்டா கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. ஏனப்பா இந்த காலமெல்லாம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, இந்த காலமெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி பலவிதமான காரணத்தின் நிமித்தமாக அவர்கள் நேரடியாகவே திருமணத்தை சென்று கொள்வார்கள். ஆனால் இந்த நிச்சயதார்த்தம் என்பது எங்களுக்கு ஒரு முக்கியமான காரியம். அது திருமணத்துக்கு முன்பதாக இருக்கிற ஒரு முன் ருசி என்று சொல்வார்கள். நான் சிலர் கேட்ட நிச்சயதார்த்தம் என்னப்பா எனக்கும் தெரியல. இந்த நிச்சயதார்த்தத்துக்கும் திருமணத்துக்கும் இடையே ஒரு முக்கியமான காலகட்டம். நான் நினைக்கிறேன் மேலுக்கு முடிந்து வெளிநாட்டுக்கு போயிடும். ஆகவே தூரத்தில் இருக்கிற பொழுது இந்த காலம் நல்லதாகவே இருக்கும், ஆசீர்வாதமாகவே இருக்கும், உறவு நன்றாக பெறப்படும். ஆகவே இந்த காலம் ஒரு முக்கியம். ஆனால் இந்த மேலும் இலாந்தியை தெரிந்து கொண்டார்கள் பார்க்கிற பொழுது எல்லாருக்கும் தெரியும், இப்ப பலவிதமாக திருமணம் நடக்கிறது. இது ஸ்கைப்பில் இடம்பெற்ற ஒரு காலம். சில பேர் இந்த காலத்தில் கொஞ்ச காலத்துக்கு முதல் இந்த பெண் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லி கொஞ்சம் பேர் இருந்தார்கள். இப்பொழுது ஸ்கைப்பில் அப்ப நான் மேலும் தம்பி வடிவா பார்த்துருக்கேன் அப்படின்னு போது நான் ஸ்கைப்ல வடிவா பார்த்து நான் நேற்று 2 நாளைக்கு முதல் தான் நேர நான் பார்த்துருக்கேன்னு சொன்னேன். இப்படி திருமணங்கள் நடக்கின்றது, சந்தோஷமான காரியம். ஆனால் என்ன மகிழ்ச்சியான காரியம் என்று சொன்னால் தங்களுக்கு ஏற்ற துணைகளை அவர்கள் தெரிந்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இது மிக மிக முக்கியமான காரியம். ஆகவே இந்த காலத்துல நானும் என்கேஜ்மெண்ட் சென்று 8 மாதத்துக்கு பிறகு நான் திருமணம் முடித்தேன். 9 மாதத்துக்கு பிறகு. அப்ப தம்பி கேட்டேன், தம்பி எத்தனை மாதத்துக்கு பிறகு நீங்க திருமணம் சரியா? 10 மாதத்துக்கு பிறகு முடிப்பேன் போதுன்னு சொன்னேன். நல்ல விஷயம். இந்த இவ்வளவு காலத்திலே ஒரு விஷயம் நாங்கள் காமிச்சு கொள்ள வேண்டும். எப்பொழுது நாங்கள் நிச்சயதார்த்தம் செய்யப்படுகிறோமோ பெர்மிஷன் இஸ் கிராண்டட், ஆஃபிஷியலி பெர்மிஷன் இஸ் கிராண்டட். சில பேர் நியமிக்கப்பட்டு என்கேஜ்மெண்ட் செய்யாமல் பெண் வீட்டுக்கு போவார்கள். ராத்திரியில யாருக்கும் தெரியாம அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டோட எல்லாம் போவார்கள், அல்லது தனியா போவார்கள். யாரும் அந்த வீட்டுக்கு வந்தால் எழுப்பி ஓடி விடுவார்கள். ஆனால் மேலும் அந்த பிரச்சனை இல்லை, மேலும் ஆஃபிஷியலி கிராண்டட், நீங்கள் போய் வரலாம், பிரச்சனை இல்லை, தனியாக போய் வரலாம். ஆனால் அவரை இந்த நிச்சயதார்த்தம் என்பது ஒரு முக்கியமான காரியம். சமூகத்தில் நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான காரியம். இந்த காலம் ஒரு நல்ல காலம். மேலும் நிலாந்தியும் தன்னுடைய வாழ்க்கையில தங்களை ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான நல்ல காலமாக இருக்கிறது. என்னுடைய மனைவி எனக்கு சொல்லியோட இன்றைக்கு இந்த பேர் வரவே கூடாது, அவை அந்த பேர் எடுக்கவே இல்லை, உதாரணம் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த காலத்துல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் காலம், ஒரு த்ரில் சொல்றாங்க. திருமணம் பண்ண பிறகு ஒரு ஆளை பார்த்து தம்பி எப்படி இருந்தால் கிட்டப்ப வந்து சிமெண்ட ஃபுல்லா இருந்தார், எல்லாம் முடிஞ்சுதானே போது இது. ஆனால் இந்த காலம் ஒரு த்ரில்லான காலம், சந்தோஷமான காலம், அன்பிலே வளருகிற காலம். இங்கே அப்போஸ்தலன் பவுல் அழகாக சொல்லுகிறார், நான் படித்திருக்கலாம், நான் கற்றிருக்கலாம், நான் நல்ல அறிவுள்ளவனாக இருக்கலாம், எல்லா வரங்களையும் நான் உடையவனாக இருக்கலாம், நான் இந்த தகுதி படைத்தவனாக இருக்கலாம், ஆனால் அன்பு இல்லாவிட்டால் நீங்கள் பார்க்கிறோம். பொருள் இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், உயர்வாக இருக்கலாம். ஆனால் குடும்பத்திலே ஒரு உறவு என்று வருகிற பொழுது, இந்த நிச்சயதார்த்தத்திலே இணைந்து கொள்கிற இந்த உறவு என்று வருகிற பொழுது, திருமணம் என்று வருகிற பொழுது அன்பு இல்லை என்று சொன்னார் ஒன்றுமே. நான் நினைக்கிறேன் மேலும் நிலாவே இதுதான் அன்பிலே வளர்வார்கள். நான் கேட்டேன், நீங்கள் எவ்வளவு தடவை ஸ்கைப்பிட மனிதல கணக்கை கலைப்போம்னு சொன்னாங்க. காசு இல்லாத மந்திரிகள்ல நாங்கள் எல்லாரும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் மனிதல கணக்கு சொன்னேன். ஆனால் இதுதான் இங்க ஃபீலிங்ஸோட கலைப்போம். நேரடியாக நீங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கிற பொழுது உரிமையோட நீங்கள் பேச போகும். இந்த அன்புடைய இது ஒரு வளர்ச்சி இருக்கிறது. நான் கேட்டேன், மேல நிலாந்தி எந்த அளவுக்கு தெரியும்? சும்மா தெரியும் போது ஒரு அளவுக்கு தெரியும் சொன்னேன். ஆனால் நீ வளர்ந்த பொழுதுதான் நிலாந்தி யாருக்கு தெரியும். நான் நிலாந்தியை பார்த்து கேட்டேன், நிலாந்தி உங்களுக்கு கோவம் பெருமாண்டா, அழகா தலையாகினா நல்லா வருவோம்.
அவை இதுதான் தெரியும் எனக்கு நிலாந்தி எந்த அளவுக்கு நிலாந்தியை நான் புரிந்து கொள்கிறேன், நிலாந்தி நான் எந்த அளவுக்கு ஆழமாக உணர்ந்து கொள்வேன், அவருடைய விருப்பு வெறுப்புகள் என்ன, அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எதிலே அவர் ஆசையா இருக்கிறார், எதிலே அவருக்கு விருப்பம் இல்லை. மேலும் ஒரு வித்தியாசமான தான் எடுத்த அந்த முடிவை செய்தே முடிப்பார். ஆனால் இப்ப சொல்றேன், நான் நிலாந்தில கேட்டுதான் செய்வேன் சொல்றேன். அது மாற்றம். அப்படிதான் இந்த உறவிலே ஒரு மாற்றம் வருது. பாருங்க, தான் நினைச்சதை செய்வேன் சொல்றேன், இப்போது சொல்றேன், நிலாந்தில கேட்டுதான் நான் செய்வேன். அவே திருமணம் முடிக்க முதல் இருக்கிற நிலவரக்கும், அதாவது திருமணத்தினுடைய நிச்சயத்துக்குள்ளே வருகிற பொழுது, அந்த உறவுக்குள்ளே வருகிற பொழுது ஒரு கன்சல்ட் பண்ணி நாங்கள் அந்த காரியங்களை செய்கிற நிலவரத்தை நாங்கள் பார்க்கலாம். உறவிலே ஒரு வளர்ச்சி இருக்கிறது, புரிந்துணர்விலே ஒரு வளர்ச்சி இருக்கிறது. இந்த காலம் என்பது நான் நினைக்கிறேன், இந்த வாக்கிலே கடவுள் கொடுத்து உங்களுடைய அன்பில் வளர இறைவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இது எது தெரியும்? அன்பே அன்பே உச்சமானது. அன்பு இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த இடத்துல வந்து ஆடம்பரமாய் உட்கார்ந்து இருப்பதிலே எந்த பிரயோசனமே இல்லை. நான் சில காரியங்கள் பகிரங்கமாக இருந்தபடி நான் சில காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். மேனனுடைய குடும்பத்தை நாம் இதைத்தான் புரிந்து கொள்வோம். மேனுடைய அம்மா, அவருடைய சகோதரர்கள், அவருடைய உற்சாக, அவருடைய அன்புக்குரியவர்கள், அவருடைய மாமா, சித்தப்பா, இனி மச்சினன் எல்லாரும் இதுதான் இல்லாண்டி கண்டு கொள்வார். இப்படி பார்க்கிற பொழுது இப்பொழுது தெரியாது, இதுவரைக்கும் ஒரு உறவு ஒரு ஒபிஷியல் ஆகிடும், இனிமேல் ஒரு கேஷுவல் ஆகிடும். உறவுகளே ஒரு கேஷுவலான ஒரு எந்த விதமான ஃபார்மாலிட்டிஸும் இல்லை, நல்லா சேர்ந்து பழகிற பொழுது என்னுடைய மாமியார் யாருக்கு புரிந்து கொள்வார். அதே போல மேலும் இப்பொழுது இவ்வளவு காலம் கொஞ்சம் ஒபிஷியலாக்கோ சில வேலை போன் எடுத்தா மாமி ஆன்சர் பண்ணா எனக்கு அந்தரமாக இருக்கும். இனிமேல் அவர் ஆஃபிஷியலாவே, அவர் கஷ்டலாவே அவர் ஆன்சர் பண்ணுவார் என்று சொன்னால் அவருக்குள்ளே இப்பொழுது ஆஃபிஷியலாக பெர்மிஷன் ஆகவே சந்தோஷமாக அங்கே உறவுகள் இந்த உறவிலே வருகிற பொழுது ஒரு முக்கியமான விஷயம், சில வேளைகளில் இந்த உறவு நீடித்து இன்னும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக சில பேர் இந்த மாமியாரை பார்த்தா ஒரு வித்தியாசமா பார்ப்பாங்க. சில பேரை பார்த்து கேட்டா அவங்க மாமியார்டா முகத்தில் எந்த அசிமாட்டமும் இருக்காது. நான் நினைக்கிறேன் மேனன் நிலாவி உங்களுடைய மாமியார் முக்கியம், உங்களுடைய உறவுகள் முக்கியம். நீங்கள் மாத்திரம் இந்த நிச்சயத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை, உங்களுடைய முழு குடும்பமும் இணைந்திருக்காரு. நிலாண்டி எந்த அளவுக்கு மாமியாரை நேசிக்கிறாரோ, ஒரு தடவை நீங்கள் கேஷுவலா பேசும்போது ஒரு உதாரணம் பேசுவாங்க. நான் இங்க சொல்வது என்ன மாட்டி யோசிக்கின்றேன். ஒரு தடவை மேனன் சவுதி இருக்கிறார், இருக்கிற பொழுது தாயார் சில வழியில எல்லாருக்கும் சுயம் பார்க்க எல்லாருக்கும் காய்ச்சல் ஒரு முறை எல்லாமே மேல வீட்டுக்கு கோல் பண்ற பொழுது மேனனுடைய தாயார் கொஞ்சம் பிள்ளை எனக்கு சரியான சூழ்நிலை இருக்கிறேன்னு சொல்லாம சரி வைக்கிறேன். ஏன்னா நீங்க உங்களுக்கு சொல்லிக்கணும், நான் சீக்கிரம் இருக்கிற கஷ்டமா இருக்குது, காய்ச்சலா இருக்குது, நான் பக்கத்துல இருக்கிறாங்க இல்ல ஒரு தெரியுமே இல்லை. அப்ப நான் இல்லாத நீங்க என்ன செய்வீங்க? நான் நாளைக்கு நான் போகணும்னு சொன்னேன். நான் உடனே போகணும்னு சொன்னேன். உடனே போகிற பொழுதுதான் அங்கே மேனன் போன் பண்ணி கேட்கிற பொழுது அம்மாட்ட சொல்லணும், இல்ல இல்ல இந்த பிள்ளை ஏற்கனவே வந்துட்டு வீட்டதான் நீங்க தம்பி என்று சொல்லக்கூடியதால் அங்குதான் ஒரு உணர்வு, ஒரு அன்பு வளர்கிறது. அங்குதான் ஒரு பட்சம், ஒரு பாசம் வளர்கிறது. அங்குதான் அங்கே அடிப்படையிலே அந்த காலம் ஒரு அடித்தள, நல்ல உறவுகளுக்கு ஒரு காலம் அடித்தளம் விட்டுக் கொடுக்கிறது. சில வேளைகளை மேனன் போன் பண்ணலாம், போன் பண்ண பொழுது தாயார் எடுத்து நீங்கள் தாயார் எடுத்து ரிசீவ் பண்ணி தம்பி சொல்லி கொஞ்சம் பதவியாக இருக்கிற பொழுது பேசுகிற பொழுது என்ன சூழ்நிலை இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஒரு 4-5 தடவை எடுத்து கேட்கிற சூழ்நிலை நான் உங்களுதான் சமைக்கிறேன்னு சொல்ற பொழுது மாமியார் அவளுக்கு அப்படியே பண்ணி சந்தோஷமா பண்ணீங்க, இந்த மாதிரி முகமாக இதுதான் உண்மையான, இதுதான் உண்மையான காசு பணம் பொருள் அல்ல.
மனுஷன் பாஷையும் தூதர் பாஷையும் நான் எந்த பாஷையில நான் பேசினால் எனக்கு எந்த வீழ்ச்சி இருக்கலாம், என்ன விதமான வல்லமை இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு கிறிஸ்துதான் ஆண்டவரே இயேசுதான் எல்லாரும் என்னுடைய ஆசை. எங்களை நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, நன்மையான மத்தியான வேளையிலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை அவருடைய வாழ்விலே ஒரு புதிய அத்தியாயத்தை திறப்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தை 2 குடும்பங்களுக்கு நீர் கொடுத்தபடியினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் செய்து கொள்ளுகின்ற இந்த உடன்படிக்கை ஆண்டவரே, இந்த ஆரம்பம் இவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீடிக்கத்தக்கதாய் இவர்களுடைய பயணத்திலே ஆண்டவரே உடைய நிறைவான பிரசன்னம் கடந்து வரபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2 குடும்பங்களும் ஒன்றிணைந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும் இந்த பிள்ளைகளுடைய பயணத்திலே ஒத்துழைக்கவும் தக்கதான எல்லா ஞானமும் வழிநடத்தலையும் இந்த பிள்ளைகளுக்கு நீ நிறைவாய் கொடுக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் சந்திக்கின்ற சவால் நிறைந்த இந்த உலக வாழ்விலே உங்களுடைய நிறைவான கிருபையும் தயவும் உமது பிள்ளைகளுக்கு இருக்க வரும்படியாய் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனே, ஆண்டவரை உண்மையை முன்வைத்தவர்களாக ஆண்டவரே தங்களுடைய அன்பின் பயணத்தை ஆரம்பிக்க, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள, ஒருவரை ஒருவர் நேசிக்கத்தக்கதாய் ஆண்டவரே ஒரு வளர்ச்சிக்குள்ளே கடந்து வரத்தக்கதாக உங்களுடைய நிறைவான கிருபையின் வழிநடத்தலை கொடுக்க வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 2 குடும்பத்தாரையும் ஆசீர்வதியுங்கள், இந்த உறவுகளை பலப்படுத்துங்கள். உங்களுடைய சமூகம் தொடர்ந்து கூட இருந்து உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் கையிட்டு செய்யும் பிரயாசங்களிலே உங்களுடைய நிறைவான பிரசன்னமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இந்த நாட்களிலே கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய காமையவர்களை வழிநடத்த வரும்படியாய் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த வேளையிலும் சுவாமி, இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்விலே ஆண்டவரே உடைய நிறைவான பிரசன்னமும் வழிநடத்தலும் இருக்க வரும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு விதமான ஒரு சந்தர்ப்பம், ஆசீர்வாதமான வாழ்வு கிடைக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு உள்ளத்திலே பாரத்தோடு இருக்கிற பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் ஆண்டவரே உடைய இரக்கமும் தயவும் கிடைக்க பண்ணி ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்க வரும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதியுங்கள். இந்த குடும்பங்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று மிகுதியான வேளையிலே ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உறவையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தாழ்மையோடு ஜெபம் வேண்டி நிற்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் கற்பித்த குடும்ப ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து நாங்கள் மன்றாடுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் நாளில் நாங்கள் நினைக்கிறோம் போல எங்கள் கடமையை பண்ணி எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கிற நாங்கள் தீமை என்று ரட்சிக்கிறோம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடையதே. ஆமென். நாம் யாவரும் இணைந்து 2வது பாடலை எழுந்து சேர்ந்து பாடி ஆண்டவரை நாம் சொந்தம்
இருப்பது நல்லதல்ல என்று ஆதாமுக்கு ஏவாளை உருவாக்கி கொடுத்தவரே, ஜோர்ஜுக்கு நிலாந்தியை ஆண்டவரே நாளிலே நீர் உருவாக்கி ஜோர்ஜ் தனிமையாக இருப்பது நல்லதே அல்ல என்று ஏற்கனவே முன்குறித்து நீர் இந்த மகளை உருவாக்கி இந்த நிச்சயதார்த்தத்திலே இணைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நீர் திருச்சபையை மணவாட்டியாக ஆண்டவரே நினைத்து அதற்காக தியாகம் செய்து அதனுடைய புனிதத்திற்காக உடைய உயிரை கொடுத்தது போல ஒருவருக்கொருவர் இந்த திருமணத்தில் இணைகின்ற இருவரும் அன்பிலே தியாகம் உள்ளவர்களாக தங்களை ஒருவருக்கொருவருக்காக தியாகம் செய்ய ஆண்டவரை குடும்ப வாழ்வு இப்படித்தான் என்பதற்கு இலக்கணமாக இந்த உலகத்திலே ஆண்டவரை வாழ கிருபை செய்து வழிநடத்தும்படியாக நாங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்விலே வருகின்ற இன்ப துன்பங்கள் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்திலும் ஒருவருக்கொருவருக்காக ஆண்டவர் இருவரும் வாழத்தக்கதாக பிள்ளைகளை பலப்படுத்துகிறாக. தொடர்ந்தும் உடைய அன்பின் இணைப்பிலே பிள்ளைகள் வழியில் நடக்கவும் சிறந்த சாட்சிகளாக உலகத்திலே திகழ நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகள் யாவரையும் சீலவிதமாக திருமணத்திலே இணைந்திருக்கின்ற ஜோர்ஜையும் நிலாந்தியையும் ஒப்படைத்து மன்றாடுகின்றோம். நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் இன்றைய நாளிலே இனிதான அழகான ஆராதனையிலே கூடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மட்டுமல்ல, இங்கிலாந்திலே, கனடாவிலே, பிலிப்பைன்ஸில் இருக்கின்ற உறவினர் கூட சமூகத்திலே கூடியிருக்கிறார்கள். இணையதளம் ஊடாக யூஸ்ட்ரீமாக அவர்கள் இந்த ஆராதனையை கலந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த இடத்துல ஏன் வர வேண்டும் என்று பலவிதமாக நான் யோசித்தேன். 2 குடும்பங்களுக்கு நான் ஒரு பொதுவான நண்பர்களாக நின்று கொண்டிருக்கின்றேன். முக்கியமாக நிலாந்தியுடைய குடும்பத்தோடு நிலாந்தியுடைய உறவினரோடு நான் நெருங்கிய அன்புமனமாக வாழ்ந்திருக்கின்றேன். கடந்த காலங்களில் கடவுள் ஒருவரையும் ஒவ்வொரு குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். நாங்கள் நினைப்பது ஒன்று, கடவுள் நினைப்பது ஒன்று. போதர், அன்பான போதர் சொன்னார், அவர் ஸ்கைப்பிலே நீண்ட நேரமாக ஆயிரம் சொன்னார். நான் அதை மறந்தளிக்கின்றேன். ஏன்னு சொன்னால், நிலாந்தி அவரை அப்பொழுதுதான் கலைக்க விரும்பவில்லை. அவருடைய உறவினர்கள் எனக்கு சாட்சி பகர்வார்கள். அவரை கஷ்டப்படுத்தி நீங்க கட்டாயம் வேரோடு கதித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வேலையை எடுத்து அவருடைய காசில் அடிக்க வடிக்கிறார். அதன் பிறகுதான் நிலாந்தி வேரோடு கலைக்கப்படுகிறார். அதனால அதுக்கு பிறகு அவரை நிற்காத முடியவில்லை, அவரை ஸ்டாப் பண்ண முடியவில்லை. அவ்வளவு விதமாக உருவான அன்பு, உருவான காதல், உருவான அவருடைய ஐக்கியம் மீண்டுமாக வளர வேண்டும் வாழ்த்துகின்றோம். நான் இங்கே நின்று கொண்டிருப்பது உங்களுக்காக அல்ல, அவருடைய கடவுள்களை குறித்து ஒரு தெரிந்து வைத்து சொன்னேன், கேள்வியாக சொன்னேன். ஒரு விதமாக நான் கடவுளை பாவித்தார், 2 பேர் ஒன்றாவது உதற்கு பாவித்தார் என்பதற்காக நான் கடவுள் நான் சொல்லுகிறேன். நிலாந்தி, ஜெரோனியா நிலாந்தி உங்களுடைய வாழ்விலே கடவுள் அழகாக அன்பாக வருகின்றார். ஒவ்வொரு விதமாக உடைய குடும்பத்தார் யாருக்காகவும் நாங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். நிலாந்தி ஒரு தனிப்பட்ட விதையிலே அவர் உண்மையான ஒரு நேர்மையான ஒருவராக என்னுடைய மனதிலே கண்டார். அவர்தான் மேனனுக்கு, ராஜ் மேனனுக்கு ஒரு உத்தானவர், உரியவர். அவர் ஒரு குடும்பத்தை உருவாக்கக்கூடிய தன்னுடையவர்களுக்காக நான் நன்றி வன்னி அன்னியுடனும் பாபா, நான் அவருடைய பாபான்னு கூப்பிடுறேன். அவருடைய மறைமணனுடைய பேர் பாபான்னு நான் கூப்பிடுவது. பாபாவுடன் கைது அது அவருடைய விதமாக பண்ண 2 நாளை ஒருமித்து கூட முடியாதவர்களை நினைத்து பார்க்கின்றேன். நான் நடுவிலும் இங்கிலாந்திலும் மேனன் கட்டாரிலும் நிலாந்தி குருவன்படியிலிருந்து 3 விதமான சாயங்கள் கனெக்ஷனை நாங்கள் நிலைப்படுத்தினோம். மேனன், ராஜ் மேனன் வடிவான பேர். எனக்கு அவரை மேனன் கூப்பிட விரும்பவில்லை. ராஜ் மேனன் அவருடைய முழுமையான பேர், அழகான அன்பான பேர். அவரை இந்த வயதிலிருந்து எனக்கு தெரியும், 4 வயதிலிருந்து எனக்கு அவருக்கு நன்றாக தெரியும். அழகாக உடுத்து வருவார் ஆலயத்திற்கு. தன் தாயோடு அருகிலே இருந்து தன்னுடைய வழிபாடை வழிபடுவார்.
அழகான ஒரு சிறு பையனாக வளர்ந்து வந்தவர் என்னுடைய சகோதரியுடைய கணவன் தேவ் கண்ணா. அவருடைய குடும்பம் எவ்விதமாக அவரை தற்காத்து அவரை பலப்படுத்தி அவருடைய அன்பிலும் அவருடைய தாய்விலும் அவர் வந்தார் என்பதை நிறுத்தி பார்க்கும் போது காணியிருக்கிற எனக்குள்ளே நான் ஒரு இமோஷனலே அப்செட் பார்க்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் கடவுள் நினைத்திருக்கின்றார். இது நிச்சயமாக நான் இதுல ஒரு பிகினிங் ஒரு ஆரம்பத்தை நீங்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். அந்த ராஜ்மேனன் ஒரு நேர்மையானவர், ஆனஸ்ட், சின்சியர், ஓப்பன்னஸ். இந்த 3 காரியம் அவர் இருக்கின்றது. எந்த வேலையை கொடுத்தாலும் நேர்மையாக உரிய காலத்திலே நடத்தக்கூடியவர். ஆனா எல்லாத்தையும் தலையில தூக்கி போடுவார். எல்லாமே நீங்க நிறைய போயிருக்க உங்களால நீங்க ஒரு விதத்தை நீங்க நடத்தப்பட்டு உங்களுடைய காரணம். ஆனா நன்றாக அன்பானவர், ஓப்பன்னஸ், ஆனஸ்ட், அந்த தன்மை அவர் இருக்கின்றது. அதன் சார்பாக இப்படி குடும்ப சார்பாக பார்த்துக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், ராஜ்மேனன் உங்களுடைய தந்தையார் நீங்க சிறு வயதில் இருக்கும்போது கவனமான அவரெல்லாம் மேலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அந்த சொல்றார்கள், அந்த தரோடு இருந்து உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நிலாந்தி உங்களுடைய குடும்பத்திலே இருக்கின்றவர்கள், எங்களுக்கு முன்பாக சென்றவர்கள் யாரும் தரோட்டிலிருந்து தண்ணீர் பூக்களை உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கின்றோம், ஆண்டுகளுக்கு நான் சொல்கின்றோம். அவருடைய அன்பு யாருக்கும் நாங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே கூடியிருக்கிறவர்களை பார்க்கின்ற போது நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கேயுமே இவ்வளவு பேர் கூடி வர இருக்கின்ற ஒரு வைபவத்தை கலந்து கொண்டிருந்தேன். மேற்கத்திய நாடுகளிலே எங்கேயுமே இல்லை. சொன்னது போல அங்கே அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற போது மோதத்தை மாற்றுவார்கள். மேக்டொனால்டை சாப்பிடுகின்ற போது மோதத்தை மாற்றுவார்கள். கடைகளை குடிக்கின்ற போது மோதத்தை மாற்றுவார்கள். ஆனால் நீங்கள் ஒரு வைபவத்திலே இப்படியான அழகான ஒரு மண்டபத்திலே அழகாக இருக்கின்ற குடும்ப அங்கத்தோடு வந்திருந்த போது நீங்க அந்த நாளை குறித்து நன்றி சொல்லிக்கிறேன். ஆண்டவர் உங்களை இருவரையும் வழிநடத்துவாராக. ஆனால் ஏதாவது எனக்கு உங்களுடைய இருதயம் பக்கம் அடிக்கிறது. என்னென்ன காரியத்தை சொல்ல போகிறதோ தெரியாது நான் எவ்வாறு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் அன்பானவர்கள், உறவினர்கள், மிக நெருக்கமானவர்கள். உங்கள் இருவரையும் நாங்கள் எங்கள் சார்பாக, எங்கள் குடும்பங்கள் சார்பாக இங்கே வந்திருக்கின்ற எல்லோரும் சார்பாக வாழ்த்துகின்றோம். முதலாவதாக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த நாளிலே நான் பெருமைப்படுகின்றேன். இந்த நாளிலே நான் உங்களுக்கு நீங்கள் அடுத்ததுக்காக பெருமைப்படுகின்றேன். எங்கள் குடும்ப சார்பாக இங்கே நிற்கின்றோம். இதை நான் காலமாக இந்த 9 மாதங்களாக நான் பார்த்திருந்த வைபவத்திலே கலந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்காக, உங்களுடைய எதிர்காலத்தில் சொன்னது போல இது ஆரம்பம். இது உடன்படிக்கை அல்ல, இது ஆரம்பம். இது லீகல் டாக்குமெண்ட் அல்ல, இது ஜஸ்ட் ஸ்டார்ட். அங்கே இங்கிலாந்து சொல்வார்கள், ஒரு டிரைவிங் நீங்கள் டெலிகாமினேஷன் சொல்றாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. இட்ஸ் குட் டு டாக், இட்ஸ் குட் டு டாக். டெலிகாமினேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் இட்ஸ் குட் டு டாக். அதுபோல இது இந்த டைம் நிலாந்தி ஆனால் ஸ்கைப்பில் நீங்கள் கூட கைது. ஆனால் உங்களுடைய ஃபேஸ்புக் அண்ட் நோட்புக் எல்லாம் இருக்கின்றார்கள். அந்த புக்கிலே நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய அறிந்து மீண்டும் மீண்டுமாக ஆட்டத்திலே இரு குடும்பத்தை நீங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்கிட்டேன். மேலும் இது ஒரு உதவியிலே நீங்கள் கடல் போவீர்கள், அப்படித்தானே? கடல் போவீர்கள். அங்கே போகிறவர் நீண்ட தூரத்தில் நாங்கள் இருக்கிறது ஆத்மக்குள், நீண்ட தூரம் இருக்கிறபோது ஆத்மக்குள் போது 10 மாதங்களே திரும்ப மேலே நீங்கள் வருகின்ற போது மிகவும் எங்களுடைய திருமண ஆராதனையிலும் கூட எங்களுடைய செலிப்ரேஷன் கூட ஆண்டவர்களுடைய கூறியிருப்பாராக. நாங்கள் யாரும் ஜெபமாக ஆசைப்படுகிறோம். I will pray in English and after that I'll do the blessings in tongues. Let us pray. Father, Heavenly Father, we give our thanks to you for this time. For us to come and be and stand in your presence. We know, Father, you are the light, we are just followers. You are our Savior, you are our living God. Father, we thank you, God, for your chosen Nilanthi and Rajman. Come together today to witness the love in between two people. Thank you, God, for your creation. You created man and woman, or male and female, for us to realize your power is more than our understanding. Father, bless your children, those who are standing here. Father, we want to just say thank you for their parents. Thank you, God, for their relatives. Thank you, God, for our friends, those who are really close to us and dear to us. Father, we want to just say thank you
for your wonderful part, your plan you had for us, and you still have for your son, Rajman, and your daughter, Nilanti. Father, we want to give our thanks to you. All those who are here, Father God, today, and also those who are around the world, and particularly in England, and also in Canada, and also in the Philippines, and also those who are in different parts of the world, those who are watching us today, this celebration. Father, we want to give our thanks to you. Finally, Father, we want to ask you to bless this lovely people and walk with them, God. You are the Alpha and the Omega. You are the beginning and the end. You are the living Savior. Therefore, we want to just commend these young people into a loving hands. Father, bless them and be with them and walk with them and live with them every time. Father, it is a just start, just Alpha, just beginning, just a start, Father God. Therefore, we ask you to hold their hands and walk with them and bless these children and give them your power, your mercy, your kindness, above all, your power of the Holy Spirit, and to anoint them from the top to bottom. They are sanctified, O God, and purify them, and bring them together to grow in your love, to Maiden and Nilanti, for them to understand each other and their families, the two families, coming together today to celebrate your love in between Rajman and Nilanti, and give them your power today, tomorrow, and forever. Amen. Nilanti, Rajman, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவருடைய அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியமும் உங்கள் அனைவரும் இருப்பதாக. ஆமென். May the blessing of the Father and the Son and the Holy Spirit and remain with you, Nilanti, and remain with you, Rajman, now and always. Amen. யாவரும் சேர்ந்து சொல்லுவாங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சபலத்தை ஆமென்.